ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பருங்க. இன்னைக்கு டைட்டில் பாலச்சந்தரும் 3 பேரும். என்னடா இது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அலிபாபாவும் 40 திருடர்களும், இந்த மாதிரி ஒரு பெக்குலியர் டைட்டில்னு பாக்குறீங்களா? விஷயம் இருக்குங்க. ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் ஒன்று இருக்கு. நானே சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு. கமெண்ட்ல நீங்களும் சொல்லுங்க கேட்டுட்டு. ஓகேவா? பாலச்சந்தர் இளையராஜா புது புது அர்த்தங்கள் படத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒர்க் பண்ணவே இல்லை. சாய் வித் சித்ராலேருந்து சுவாமி கிச்சா வரைக்கும் எல்லாரும் இதை பத்தி பேசியிருப்பாங்க, இனிமேலும் பேசுவாங்க என்ன மாதிரி. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண சில படம் மூலமா பல 100 எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, தாக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்க கண்டிப்பா அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப விஷயத்துக்கு வரேன். இது ஒரு சின்ன ட்ரிவியான்னு நினைச்சிட்டு கேட்காதீங்க. இது ஒரு சின்ன அப்சர்வேஷன், அவ்வளவுதான். பாலச்சந்தர் 92வது வருஷம் ஒரு 3 படம் ரிலீஸ் பண்றாருங்க. இத குவிஸா வச்சாங்கன்னா எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு தெரியும். குவிஸ் கண்டிப்பா இல்ல. அண்ணாமலை, ரோஜா, வானமே இல்லை 3 படத்துக்கு 3 மியூசிக் டைரக்டர்ஸ் முறையா நம்ம தேவா, AR ரஹ்மான், மரகதமணி. மரகதமணிக்கு 3 பேர் இருக்கு. ஒன்னு மரகதமணி தமிழ்ல, கீரவாணின்னு தெலுங்குல கூப்பிடுவாங்க, MM கிரீம்னு ஹிந்தில சொல்லுவாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா AR ரஹ்மான் மற்றும் நம்ம மரகதமணி 2 பேரும் ஆஸ்கர் வாங்கிட்டாங்க. தேவாதாங்க பாக்கி. ரைட், கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். கிடைக்கட்டும்னு வாழ்த்தலாம். ஓகேங்களா? இளையராஜா இப்போ நம்ம சூப்பரா லண்டன்ல சிம்பனி பண்ணிட்டாரு. இந்த 3 பேர் இப்ப சொன்னோமே, மரகதமணி, AR ரஹ்மான், தேவா, இதுல யார் சிம்பனி பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆஸ்கரா சிம்பனியான்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு மெஷரிங் யாட் ஸ்டிக்னு வச்சனா சிம்பனி தான்னு தோணுது. Okay, see you soon with another content. Varta.